Hi guys, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா uninformed search strategies, அதாவது CS3491 Artificial Intelligence and Machine Learning. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் 16 மார்க்னா பார்த்தீங்கன்னா இந்த uninformed search strategies அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த uninformed search strategiesனால் என்ன, அதோட டெஃபனிஷன், அதுக்கப்புறம் அதில் டைப்ஸ் இருந்தால் டைப்ஸ், அதில் டயக்ராம் இருந்தால் டயக்ராம், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அன்இன்ஃபார்ம்டு சர்ச்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா த நேம் இட் செல்ஃப் ரெப்ரசன்ட், அந்த நேமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து ஒரு பிளைண்ட் சர்ச். அதாவது என்னென்னா தே ஹாவ் நோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்டேட்ஸ் அதர் தேன் ப்ரொவைடட் இன் தி ப்ராப்ளம் டெஃபனிஷன். ப்ராப்ளம் டெஃபனிஷனில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் தவிர அடிஷ்னலாக நமக்கு தேவையான ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அன்இன்ஃபார்ம்டு சர்ச். இதை வந்து பிளைண்டு சர்ச்சுன்னு கேட்டாங்கன்னாலுமே நமக்கு 2 மார்க்கில் எழுத தெரியணும். இதில் ஒரு 6 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட்த் ஃபஸ்ட்டு சர்ச் ஒன்று, டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச் ஒன்று, டெப்த் லிமிட்டட் சர்ச், அதுக்கப்புறம் ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச், அதுக்கப்புறம் பை டைரக்ஷனல் சர்ச், அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச். 6 சர்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெத்து ஃபஸ்ட்டு சர்ச், ரெண்டாவது வந்து டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச், மூணாவது வந்து டெப்த் லிமிட்டட் சர்ச், நாலாவது வந்து ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச், அஞ்சாவது வந்து பை டைரக்ஷனல் சர்ச், ஆறாவது வந்து யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச். ஓகேங்களா? பிஎஃப்எஸ் பிரெத்து ஃபஸ்ட்டு, இந்த வீடியோவில் நம்ம பிரெத்து ஃபஸ்ட்டு சர்ச்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த 6 டைப்பையுமே நம்ம 5 டைப்பையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? பிரெத்து ஃபஸ்ட்டு சர்ச் இஸ் அன் அல்காரிதம் ஃபார் சர்ச்சிங் ட்ரீ ஆர் கிராஃப் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நமக்கு வந்து அந்த எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கீ எலமெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே அந்த நோட்ஸ்னால் என்ன, பிரான்ச்னால் என்ன, லீவ்ஸ்னால் என்ன எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அந்த பேசிக் தான் இங்கே வரும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம். கரெக்டான ட்ரீ அல்லது கிராஃப் கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அட் எ ரூட் நோட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் all its neighbor before moving on to their neighbors, ensuring that it visit node levels level by level. ஓகேங்களா? இட் ஸ்டார்ட் அட் ஏ ரூட் நோட். ரூட் நோட்னா டாப் மோஸ்ட் நோட். இப்போது இந்த ஒரு டயக்ராம் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த டயக்ராமில் இந்த நோடு தான் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் நோட். இந்த நோடோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? அந்த நோட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் ஆகும். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நெய்பரிங்கில் உள்ள நோட்ஸ் எல்லாத்தையுமே லெவல் பை லெவலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஏ வந்து ரூட் நோட்னா இது ரெண்டுமே வந்து இதுக்கான நெய்பரிங் நோட். இப்போ வந்து பி வந்து ரூட் நோட்னா டிஇ வந்து நெய்பரிங் நோட், சிக்கு வந்து எஃப் நெய்பரிங் நோட். அந்த மாதிரி இது வந்து லெவலப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பிஎஃப்எஃப் யூசஸ் ஏ கியூ டு கீப் த ட்ராக் நோட்ஸ் டு விசிட். நமக்கு வந்து நோடு வந்து கிளியராக விசிபிளாக தெரியணுன்றதுக்காக இந்த பிரெத்து ஃபஸ்ட்டு சர்ச் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கியூ கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவோம் இங்கே. ஓகேங்களா? ஸோ கன்சிடர் ஏ ஃபாலோயிங் கிராஃப். இந்த கிராஃப் நான் சும்மா வந்து எடுத்திருக்கேன். ABCDEF. ஏயோட நெய்பரிங் நோடு வந்து பியும் சியும், அதுக்கப்புறம் வந்து பியோட நெய்பரிங் நோட் வந்து டியும் இயும். ஸ்டெப்ஸ் ஆஃப் பிஎஃப்எஸ் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த நோட் ஏ, தட் இஸ் அவர் ரூட் நோட். ரூட் நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். விசிட் ஏ இப்படி சைடில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு புரியும் நல்லா. ஓகே, இப்போ வந்து விசிட் நோட் ஏ, ஆட் திஸ் நெய்பர் டு த கியூ. இப்போ இது வந்து நமக்கு மெயின் நோடு, இதில் பியூசி நெய்பரிங் நோடு. அதை வந்து ஒரு கியூக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கியூவில் ஆட் பண்ணியாச்சு, கியூவில் பிசி சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. விசிட் நோட் பி, நோட் பியை வந்து விசிட் பண்ணோம். ஆட் திஸ் நெய்பர், இதோட நெய்பர் யார்? டியும் இயும். இவங்க 2 பேரையும் பிடிச்சி அந்த கியூக்குள்ளே ஆட் பண்ணோம். அப்போ எப்படி வரும்? நமக்கு கியூவில் வந்து சிடிஇன்னு வரும். ஸோ விசிட் சினோட வந்து நெய்பர் வந்து விசிட் பண்ணோம். சியோட நெய்பர் யார்? எஃப். ஸோ அதை பிடிச்சி ஆட் பண்ணி போட்டுரும். ஸோ கியூ வந்து டிஇஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்குமா. விசிட் திரும்ப வந்து டிக்கு வரும் நோடுக்கு. திரும்ப டி நோடுக்கு வரும்போது இதுக்கு ஏதாவது நெய்பரிங் நோடு இருக்கா, ட்ராவர்சல் இருக்கா? இல்லை. ஈக்கு வரும். ஈக்கு பக்கத்தில் எதுவும் ட்ராவர்சல் இருக்கா? இல்லை. எஃப்க்கு பதிலாக எதுவும் ட்ராவர்சல் இருக்கா? இல்லை. ஸோ வந்து எம்டி கியூவாக அந்த இடத்துல வந்து அது அசியூம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு ரிசல்ட் ஆகிற கியூ வந்து பிஎஃப்எஸோட ட்ராவர்சல் எப்படி இருக்கும்னா ஆர்டராக வரும். ஏபிசிடி உங்களுக்கே தெரியும். ஏலேருந்து பிசி, பியிலேருந்து டிஇ, சியிலேருந்து எஃப். அந்த மாதிரி அந்த நோடு அந்த பிரான்ச்சஸை வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகேங்களா?
ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் பாத். இப்போ இதிலேருந்து எஃப்க்கு போகணுன்னா சி வழியாக போகணுன்ற ஷார்ட்டஸ்ட் பார்த்து இது கண்டுபிடிச்சி சொல்லிடும். சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். அதே இதில் உள்ள மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்எஸில் வந்து ஹை மெமரி யூசேஜ். அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹையான மெமரி தேவைப்படும். ஸ்லோவர் ஃபார் டீப் கிராப்ஸ். இப்போ ஸ்லோவர் ஃபார் டீப் கிராப்ஸ் என்ன, இப்போ இது சின்னதாக இருக்கிறதால நமக்கு ஈஸியாக புரியுது. அதே கொஞ்சம் பிரான்ச்சு நோடு அந்த ஸ்டேட் எல்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்க, அதாவது எலாபரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா?